ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி நம்ம இனிமேயும் எல்லாமே ஓரளவு விசாலாம் ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு 10 நாளில் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிக்கெட் எல்லாமே எங்கள் அத்தை பையன் எல்லாமே அனுப்பிவிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவங்கள்ட்ட இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. சரி சரி கிளம்புறீங்களா, சரி கிளம்புங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த சிஸ்டம் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா மற்ற மனைவி மாதிரி நம்ம போகிறத நினச்சி கஷ்டப்படவோ இல்லை அளவோ நினைக்கிற ஒரு மன இது அவங்களுக்கு கிடையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நானாகவே சரி அவங்கள்ட்ட நம்ம இந்த விஷயத்த எதையும் இது பண்ண முடியாது, இருக்கிறது இருக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் இப்படி போனதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கும் அம்மாகிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்பாகிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃப்ளைட்டு கிளம்பிட்டேன். இருந்தாலும் என்னோடய குழந்தைய பிரியறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவனையும் அவங்க பார்த்துக்கிட்டதை விட நான் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு கொஞ்சம் பிரியறது எனக்கு கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் பிரிவுமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மனசை இது பண்ணிட்டு போனேன். அப்புறம் போயுமே இங்கே இவங்க எப்படியும் பேசுகிறது எதுவும் அம்மாகிட்ட தான் பையன் எப்படி இருக்கலாம் என்னன்ட்டு ஒரு வீடியோ காலில் ஃபோன் பண்ணி பார்க்குறது, சாப்பாடு ஊட்டுறது, இதெல்லாம் பார்க்குறது பண்ணுறது. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒருக்க 4 நாளைக்கு ஒருக்க தான் நான் ஃபோன் பண்ணுவேன். அவங்களாம் ஒரு மெசேஜ் எதுவுமே எனக்கு பண்ண மாட்டாங்க. இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 6-7 மாதம் போணுச்சு. ஓரளவு நல்ல சம்பளம் கிடச்சிச்சு. போன இடத்துல ஒரு 2 மாதம் வேலை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் நல்லா ஓரளவு சம்பளம் எனக்கு கிடச்சிச்சு. ஓரளவு 1,00,000 ரூபாய்க்கு மேலேயே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பக்கத்தில் இருக்க இடம்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் அப்படியே ஒரு 2 வருஷம் அங்கேயே இருந்துட்டு சரி லீவுக்கு வரலாம் அப்படிங்கிறப்போ அவங்க லீவுக்கு வந்தப்பையும் அதே மாதிரி தான் காலேஜ் போகிறது. நான் ஒரு மாதம் லீவில் தான் வந்திருந்தேன். இருந்தாலும் அவங்க ஒரு அப்பயும் புரிஞ்சுக்காமையே தான் அது எப்போதும் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னென்னா நான் ஒரு 3-4 நாள் கழித்து அவங்களாவே எனக்கு எல்லாமே காலையில் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சாங்க. அத்தை இதை எடுத்து அவங்களுக்கு நீங்கள் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜுக்கு போய் கிளம்பிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் அவங்களாம் எனக்கு விரும்பி எதுவுமே சமைச்சதுன்னு கிடையாது. இன்றைக்கி என்னடா இவ்வளோ இதாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. அதே நேரத்தில் சந்தோஷப்படுறதா என்னென்னு அது நிரந்தரமாக என்னென்னு தெரியல. அதனால கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு குழந்தைய அப்போ தான் ஸ்கூலில் சேர்த்துருந்தாங்க. அதை அழைச்சிட்டு அதோட விளையாண்டுட்டு அப்படி இருந்தேன். ஈவினிங் நான் உட்காந்துருந்தேன். குழந்தைய தூங்க வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்போ பக்கத்தில் உட்காந்தாங்க. உட்காந்து என்ன எப்படி வேலையெல்லாம் எப்படி இப்போ மறுபடியும் போகிற ஐடியாவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம், 1 மாதம் லீவில் தானே வந்திருக்கேன், போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போகிறப்ப எங்களையும் அழைச்சிட்டு போயிடுறீங்களா அப்படின்னாங்க. எனக்கு சொன்னோன்னே அவங்க சொல்கிறத ஒன்றுமே நம்ப முடியல. என்னடா இது நிஜமா நம்ம உண்மையிலே நிஜமா கனவாங்கிறதே எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இத்தனை நாளாக ஒன்றுமே பேசாதவங்க இது பண்ணாதவங்க இப்போ திடீர்னு நம்மக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருந்துச்சு. அதே நேரம் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவங்க உரிமையாக எங்களையும் குழந்தையும் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னோடனே ஏற்பாடு பண்ணி அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏன் இப்போ திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீ இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக தானே இப்போ 7-8 வருஷமாக வேலை பார்த்தேன் அப்படின்னோடனே, இல்லை வேலை பார்த்தேன் தான், எனக்கு இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில இதில் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, எங்கள் சித்தப்பார் பொண்ணு இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 வருஷம் ஆகுது. அவங்க மாமியார் வீட்டிலலாம் எவ்வளோ நம்மளோடையெல்லாம் ரொம்ப வசதி இது தான், இருந்தாலும் அவ்வளோ நகை கேட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கிறா. அந்த ஹஸ்பண்டு புரிஞ்சிக்காம அவளை சண்டை போடுறது அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தார். உடனே எனக்கு அப்போ தாங்க எனக்கு எல்லா விஷயமே புரிஞ்சிச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு மதிப்பு கொடுத்துருக்கீங்க இத்தனை வருஷத்தில். நீங்கள் எதுவுமே எனக்குன்னு ஒரு எந்த ஒரு இதுலேயுமே ஒரு கண்டிஷன் போட்டதில்லை. உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எவ்வளோ அவங்கள நான் அவமானப்படுத்தினாலும் அவங்க எனக்கு
எனக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதை நான் நினைக்கிறப்ப வந்து நான் எந்த அளவுக்கு இதாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. இப்போ தான் நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து இனிமேலும் உங்களை வந்து பிரிஞ்சிருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ வேலையெல்லாம் வேணாம். நான் இப்போ ஒரு 20,000 சம்பளம் வாங்குற வேலை எனக்கு அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுங்க.